ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ரேஷன் குடுக்க மாட்டாங்க. ஆமாங்க. மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதிய அறிவிப்பு ஒண்ணு வெளிவந்திருக்கு. இதன்படி ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ரேஷன் நடைமுறையில பெரிய மாற்றங்கள் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றத்தின்படி யார் யாருக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் தரமாட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லிர்றேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசத்துக்கான புதிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரேஷன் பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முக்கியமான 3 விஷயங்கள் உடனே பண்ணியே ஆகணும். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த மிஷின் வச்சு தான் அரிசி பொருட்கள் எல்லாமே ரேஷன்லேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மிஷின்ல இப்ப புதுசா என்ன நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு உங்களோட ஆதார் கார்டை இணைக்கணும். இதுவரைக்கும் நீங்க உங்களோட ரேஷன் கார்டோட உங்களோட ஆதார் கார்டு இணைக்கலன்னா, கண்டிப்பா வந்து அதை இணைச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஆதார் கார்டு இணைச்சிருக்கீங்க அப்படின்னா, அது ஒழுங்கா இணைக்கப்பட்டிருக்கா, இல்ல ரினிவல் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு உங்களோட ரேஷன் கார்டுல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த மாரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற மாரி நேர்ல தான் போய் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா, ந வீட்டுக்கு ஒரு ஆள் தான் போவோம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா. இப்ப மத்திய அரசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற மிஷின்ல கடைசி ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள உங்க வீட்ல யார் யார் பேர்லாம் ரேஷன் கார்டுல இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த மிஷின்ல ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி புதுசான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன்படி வயசானவங்க யாராச்சும் இருந்தாலும் சரி, இல்ல வந்து யாராச்சும் சின்ன சின்ன பசங்க இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க எல்லாருமே அவங்கள ரேஷன் கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ட பிரஸ் பண்ணியே ஆகணும். இல்லன்னா உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கிடைக்காது அப்படிங்கிறத விட, அவங்களோட பெயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீக்கப்படும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அரிசியா இருக்கட்டும், சர்க்கரையா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், அதனோட அளவு வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி முன்னாடி மத்திய அரசு ஒரு குழு நடத்தி, ஸோ இதுல முக்கியமான ஒரு தகவல் கொண்டு வர போறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடும் சரி, எல்லா மாநிலத்திலும் சரி, ரேஷன் பொருட்கள் அனைவருக்குமே கிடைக்கிற மாரி தான் வச்சிருக்காங்க. ஆனா வருமான வரி செலுத்துறவங்களோ, இல்ல அதிக வருமானம் உள்ளவர்களோ, அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ ரேஷன் பொருளோட ஆக்சஸ் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்காக இப்ப மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ யார் யாரெல்லாம் வருமான வரி செலுத்துறாங்களோ, அதே மாரி யார் யாரெல்லாம் வந்து ஒரு வருமானத்துக்கு அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படிங்கிற மாரி மத்திய அரசுக்கு ஒரு திட்டம் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும். இது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா, பொருந்தாதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். விஷயம் உங்களோட ஆதார் கார்டோட உங்க ரேஷன் கார்டு எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கா? இப்ப ரீசென்ட் டயத்துல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 2வது விஷயம், உங்களோட ஃபேமிலில இருக்க அதாவது உங்க ரேஷன் கார்ட்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கைரேகை வச்சிருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. யாராச்சும் வைக்கல அப்படின்னா, அவங்கள கொண்டு போய் தயவுசெய்து கைரேகை வைக்க வச்சுருங்க. 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வருமான வரி மேல இருக்கிறது அது மத்திய அரசுலேருந்து தகவல் வரப்ப தான் அது அமலுக்கு ஆகும். ஸோ இந்த மாரி ரேஷன் ரிலேட்டட் ஏதாச்சும் அப்டேட் வேணும்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல புது அப்டேட்டோட பார்க்கலாம். பாய் பாய்.